பெண்ணாகரம் அருகே கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்டு வந்த பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருமணமாகாத இளம் பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்து கல்லா கட்டி வந்த சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து பல லட்சம் ரூபாய் சம்பாதித்து வந்த பெண்கள் இவர்கள்தான். வீட்டை மினி கிளினிக்காக மாற்றி பெண்களை டார்கெட் வைத்து நடத்தி வந்த சட்டவிரோத பிசினஸும் தட்டி தூக்கிய சுகாதாரத்துறையும். நடந்தது என்ன? தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ரங்காபுரத்தில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் ஆணா பெண்ணா என கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபடுவதாக மாவட்ட சுகாதார அலுவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே மருத்துவ அலுவலர், சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் ரங்காபுரத்தில் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது இதே பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவரது வீட்டில் கருக்கலைப்பு வேலை நடப்பதாக ஊர்க்காரர்களில் ஒருவர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளார். உடனே செந்தில் வீட்டை சுற்றி வளைத்து அதிரடியாக உள்ளே புகுந்து ஆய்வு செய்ய அதிகாரிகள் அரண்டு போனார்கள். வீட்டை மினி கிளினிக்காக மாற்றி கருவில் இருப்பது ஆணா பெண்ணா என கண்டறியும் உபகரணங்கள் மற்றும் கருக்கலைப்பு மாத்திரைகள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து செந்திலை பிடித்து விசாரிக்க சம்பவத்தில் ஈடுபட்டது டிப்ளமோ நர்சிங் படித்து முடித்த அவரது மகளான பரிமளா என்பது தெரியவந்தது. ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த சாந்தி என்பவரின் உதவியோடு பணத்திற்காக பரிமளா கருக்கலைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. திருமணமான இளம் பெண்கள், கல்லூரி மாணவி உள்ளிட்ட சிலருக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்துள்ளனர். இதில் பல லட்சம் ரூபாய் கல்லா கட்டி உள்ளனர். இதனையடுத்து மாவட்ட சுகாதார அலுவலர் ராஜேந்திரன் அளித்த புகாரின் பேரில் பெண்ணாகரம் இன்ஸ்பெக்டர் பாபு சுரேஷ்குமார் தலைமையிலான போலீசார் பரிமளா, சாந்தி உள்ளிட்ட இருவரையும் கைது செய்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் இருவருக்கும் இது முதல் முறையில்லை. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு பாலக்கோடு பகுதியில் கருக்கலைப்பு செய்ததாக இருவரையும் பிடிக்கச் சென்றபோது சுகாதாரத்துறையினரின் கையில் சிக்காமல் தலைமறைவாகி பின்னர் இருவரும் ஜாமீனில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது.